ட்ரெயினில் வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு டே 2, அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம். நைட்டெலாம் தூக்கமே இல்லை, ஏன்னா பிகாஸ் எனக்கு ட்ரெயின் ஒத்துக்கல. பொதுவாக எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸே வந்துட்டு தலை சுற்றும், பஸ்லேயே ஏற மாட்டேன். அப்படி இருக்க பட்சத்தில் ட்ரெயினில் போகும்போது நைட்லாம் சுத்தமாக தூக்கம் இல்லை. 3:40 சம்திங் என்னமோ தான் தூங்கினேன். அது வரைக்கும் தூங்கவே இல்லை, சுத்தமாக தூக்கம் வரல, தலை சுத்தல் ஒரு மாதிரி கேராகவே இருந்துச்சு. இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட இப்போ டனல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் இறக்கி எப்படா ரோட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்திபனில் உள்ளே இருக்குவாங்க. எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க பாருங்கள். அப்பா ஒரு ஹை சொல்லி இங்கே பாருங்கள், சீட்டு டன்னு கணக்கில் ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிறாரு பாருங்கள். மலைகளின் நண்பன் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, டன்னு கணக்கில் பொட்டியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு பாருங்கள். ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. நைட்டு ட்ரெயினோட அனுபவம் எப்படி இருந்தது? சீப்பர் பெர்த்து இதுதான் ஃபஸ்ட் டைமு, நீ தானே ஃபஸ்ட் டைம். எப்படி இருந்துச்சு? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருட்டில் எப்படி தெரிஞ்சா? வாங்க நீங்களும் வாங்க. வ்ளாக் கண்டினியூ. எப்படி இருந்தது இந்த ரயில் பயணம்? நான் நிறைய அனுபவிச்சுட்டேன், என்ன கேட்டால் தெரியாது. இது இப்போ நாம வந்த மாதிரி கீழே டவுன்ல மேலே எல்லாமே காலையில் 4 மணிக்கு எழுச்சி பார்த்துருந்தாங்க. அப்படி இருந்துருக்கும் வியூ எல்லாம். என்னால நான் படுத்ததே 4 மணிக்கு தான். ஒரு மனு தெரியல, ஆனால் வாட்டர் பால்ஸ் மட்டும் ஒயிட்டாக தெரியும், தண்ணி மட்டும். அதான் அதான் நல்லா இருந்துச்சு பார்க்குறேன்.